அதான் நம்ம ஏற்கனவே அதை பல இதுலையும் சொல்லியிருக்கோம். 2 நாளில் எங்களுடைய சென்னையில் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் கூடுகிறது. இருக்கிற எல்லா விதமான சூழல்களையும் அனுமானித்து எங்களுடைய மாநில செயற்குழு ஒரு முடிவை 2 நாட்களில் எடுக்க இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் எந்த சூழலிலும் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. மதவாதத்தை வீழ்த்துவது, மத நல்லிணக்கத்தை வளர்ப்பது, அதற்கு உதவி செய்கிற வகையில் எங்களது முடிவு என்பது இருக்கும். அதான் என்னன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்கள்ட்ட ஏற்கனவே உள்ளது நான் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த 2 நாளில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மாநில செயற்குழு கூடி சொல்லுவதும் ஒரு தனிப்பட்ட முறையில், ஏன்னா அதற்கான நேரத்தை நெருங்கிட்டோம், எவ்வளவு நாளைக்கு இன்னும் சொல்ல முடியும். அதனால 2 நாளில் எங்களுடைய மாநில செயற்குழுல சென்னையில் இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு தேர்தல் நிலைப்பாடு அறிவிப்போம். எல்லா விஷயத்தையும் அதை அனுசரித்து ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த முடிவெடுத்ததை அனுசரித்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகணும். மதவாதம் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற கோணத்தில் எங்களுடைய வலுவான குரல் இருக்கிறது. இந்த முறை இது தமிழ்நாட்டிற்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு அரியதொரு வாய்ப்பு. இந்த சூழல்ல இதை மனதில் வைத்து ஒரு தீர்மானத்தை எஸ்டிபி வந்து எடுத்துச்சு. அப்படியான சூழ்நிலை தான் இருக்கா? விஜயை நோக்கி தான் சிறுபான்மையினர் மக்கள்லாம் அதிகமாக போறாங்க, அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அதை எப்படி எடுக்கிறது? இது வந்து அந்த கோணத்தில் நான் சொல்லப்படலை. இது வந்து சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் யாருக்கு செல்லுகிறது என்கிற கோணத்தில் சொல்லலை. பொதுவாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில நான் கூட ஆரம்பத்தில் இதே ஊடகவியலாளர் சந்திப்பில் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும், அது ஒரு ஜனநாயக உரிமை, அதை நாங்கள் எப்பொழுதுமே வரவேற்கிறோம். அதில் என்ன இருக்கணும். ஆனால் வந்து அவர்கள் மக்களுக்காக என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம். வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. இதுவரைக்கும் எந்த குரலும் எழுப்பப்படாத நிலையில, எந்த வகையிலும் தன்னையும் அல்லது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல கூட பேச முடியாத சூழல்ல இது ஒரு நம்பத்தகுந்ததா வந்து தெரியல. எனவே இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்பது நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்றி விடுவோம் என்று சொல்லுவது, மக்களை பொறுத்தவரை மக்கள்கிட்ட பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை அனுதினமும் இங்கே வந்து சரி செய்தாலுமே கூட ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. எனவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்கொள்கிற யாரோ அவர்களைத்தான் வந்து மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு கூட விஜய் பின்னாடியில இளைஞர்கள் சென்னை வர பின்தொடர்ந்து போனாங்க. இதை பார்க்கும்போது நல்ல அரசியலுக்கு இது வந்து எப்படி நல்லதா அல்லது எப்படி நீங்க பாக்குறது? அதாவது இளைஞர்களை பொறுத்தவரை இளைஞர்கள்ட்ட ஒரு ஆர்வம் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. இளைஞர்கள்ட்ட ஒரு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது, அது ஓகே. ஆனால் அதை நெறிப்படுத்த வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. அவர்களை அரசியல் படுத்த வேண்டியது அரசியல் கட்சியோட பொறுப்பு. இன்னைக்கு மகளிரனுடைய பெண்கள் இஃப்தார் இன்னைக்கு மதுரையில் நடத்திருக்கோம். என்ன அவங்களோட பேசியிருக்கிறோம். இன்னைக்கு எப்படி வந்து ஒரு அரசியல் படுத்தப்படுறோம், ஏதோ கூடினோம் உணவருந்தினோம் கலைந்தோம் என்பதாக இல்லாமல் ஒரு அரசியல் செய்தி அவர்களுக்கு தேவை. இது ஒரு தேர்தல் காலம் மட்டும் இல்லை. இன்னைக்கு நாட்டில் சிறுபான்மை மக்கள் எவ்வளவு அச்சத்திலும் பயத்திலும் எவ்வளவு சிக்கலிலும் வாழ்கிறார்கள் என்பது தெளிவான உண்மை. அதை பேசியிருக்கிறோம். இன்னைக்கு முதல்வரே வந்து மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குதுன்னு பேசுறாரு. விஜய் வந்து கரூர் சம்பவத்தில் சிபிஐ நெருக்கடி கொடுக்குறான்னு சொல்றாங்க, ஜனநாயகத்துல சென்சார் போர்டு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. பாஜக வந்து அவங்க எதிராக தான் இது பண்ணுது. நீங்க அதை அப்படி பார்க்கலாமே இல்ல, அந்த நெருக்கடி அதை ஏன் அதை வந்து வெளிப்படுத்தலை அதான் கேட்கணும். பாஜக அப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னா அது மக்களை திரட்டலாம். ஏதோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி ஐடி போன்றதை வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, ஆயுதங்களா வச்சிருந்தாங்க. இப்ப சென்சார் போர்டை ஒரு ஆயுதமா வந்து மாத்திருக்கிறாங்க. சொல்ல வேண்டியவர்கள் யார், அதை தான் நான் கேட்கிறேன். இப்ப சொல்லும் பொழுதுதானே இது எல்லாம் வந்து ஒரு ரகசியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, இது பரகசியமாக நடக்க வேண்டிய விஷயம். இது மக்களிடத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம். என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை சொல்ல வேண்டும் என்பதுதான். நம்ம அதை சொன்னா மட்டும்தான் ஒரு தெளிவுபடுத்த முடியும். அப்ப சொல்லாத வரைக்கும், அதாவது திறந்து பேசாத வரைக்கும் அது சந்தேகத்திற்கு இடமானது. கடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் எப்படி? இல்லை, அது நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் பாஜக யார் மீது ஏறி வந்தாலும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை வெறுமனே அவர்கள் சிங்கிளாக வந்தாலும் அல்லது வந்து அவர்கள் கூட்டணியாக வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம், கூடா நட்பு கேடாய் முடியும். எனவே அதுதான் இப்போ 2024 நடக்கும் போது அதை வலுப்படுத்துகிற முடிவுகளை எஸ்டிபி வந்து எடுக்கும்.
234 தொகுதியிலையும் போட்டியிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பக்கம் கட்டமைப்பு வளர்த்துருக்கிறோம். எங்க நீங்க எல்லாம் வந்து மதுரையில போட்டிவிடுவீங்களான்னு கேட்போன்னு பார்த்தா மதுரை ஊடகவியலாளருக்கு நீங்க நெல்லையில போட்டிவிடலான்னு கேட்கறீங்களா தான் கேட்டேன். அதனால அது எதுவும் எந்த தீர்மானங்களும் இது வரைக்கும் எடுக்கல. இது எல்லாமே அதான் சொல்ல, ஒரு தேர்தல் நிலைப்பாட்டை எடுத்து அதை அறிவிக்கும் பொழுது அது அடுத்தடுத்த தொடர்ச்சியான தீர்மானங்கள் அடுத்தடுத்து. சரி, தேங்க்யூ, நன்றி, மிக்க நன்றி.